ஜனவரி முதல் தமிழ்நாட்டில் வெளியாகும் திரைப்படங்கள் 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்கிற தியேட்டர் உரிமையாளர்களின் கோரிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் ஆலந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ படம் தியேட்டரில் போடுறாங்க. போட்டுட்ட பிறகு பார்த்தாக்கா 3 வாரத்தில் OTTயில் வந்துடுது. 3 வாரம் 4 வாரத்தில் 3 வாரம் 4 வாரன்றதே ஒரு 8 வாரம் அதுக்கு மேலே வந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4 வாரத்தில் என்னும்போது நாங்கள் வீட்டிலையே உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி, சீரியல் பார்த்துக்கிற மாதிரி படத்தை பார்த்துக்குறோம். ஒரு 8 வாரம் பொறுத்து ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் தேட்டருக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக தேட்டரில் பார்ப்போம். இப்போ படம்லாம் மேக்ஸிமம் ஒரு 4 வீக்ஸில் OTTயில் வந்துடுது. அதனால் ப்ளஸ்ஸு தான். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு போய் படத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. OTTயில் வர்றது ப்ளஸ்ஸு தான். ஆனால் அது எப்படி சினி ஃபீல்டில் லாபமாக நஷ்டமானு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது எங்களுக்கு பொதுமக்களை பொறுத்தவரை அது அட்வான்டேஜாக தான் இருக்காது. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நல்ல படங்களை இன்னொரு 2 வாட்டி 3 வாட்டி மக்களோட மக்களாக பார்க்கும்போது அது மிக மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பல பேர் வாழ்வாதாரமும் இதில் அடங்கியிருக்கு. அதனால 8 வாரத்தில் இல்லை 10 வாரம் ஆகினா கூட இன்னும் மகிழ்ச்சி தான் சார். இதை வரவேற்கத்தக்கது சார். அது வீட்டிலேருந்து OTTயில் பார்க்குறதுக்கு தேட்டரில் போய் பார்க்குறது நல்லது தான். அப்படி போய் பார்த்தா அங்கே தேட்டருக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இதாக. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா OTTயில் 1 மாதத்துக்குள்ளே வந்துடுது. எங்களால் குடும்பத்தோடு போய் தேட்டரில் பார்க்க முடியல. எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. தேட்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ 8 வாரங்கிறது எங்களுக்கு காசு சேர்த்து வச்சு நாங்கள் தேட்டரில் பார்க்குறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதனால் திரைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். மக்கள் குரல் பகுதியில் சென்னை ஆலந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.